வணக்கங்க எல்லாத்துக்கும். தயவு செஞ்சு என்னுடைய பூனைக்குட்டிக்காக எல்லோரும் வேண்டிக்குங்க. ஏம்மா, ஏன் ஜாமி 4 நாள் ஆச்சுங்க அது சாப்பிட்டு. ஏப்பா ஏன் ஜாமி, என்னாச்சு உனக்கு? பாரு, என்னடா ஏன்டா பால் குடிக்கிறியா? ஓ நம்ப முடி, கண்ணெல்லாம் பூலை கட்டிக்கிச்சுங்க, ஹீட்டாகி கண்ணில் 2 கண்ணில் பூலை. சரி ஆஸ்திரி போகல. அப்போ பால் குடிக்கிறியா? அது இப்போ 2 பாத்ரூம் போகணும், அதுக்காக அது அந்த எஃபெக்ட் கண்ணுது. அது மலன்னு கூட அங்கே தான் வச்சுருக்கிறேன். அது போய் பார்க்குது, உட்கார முடியல. 2 கால் பின்னாடி கால் வேலை செய்யறதுனால உட்கார முடியல. நான் போய் பிடிச்சாலும் கத்துது, விட மாட்டேங்குது. இப்போ ஆஸ்திரிக்கு கூட்டு போக போகிறேன். நைட்டெல்லாம் தூங்கலை எனக்கு. சரி, நைட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன், நான் டிஃபன் சாப்பிட்டேன். அது எதுவுமே சாப்பிடல. ரொம்ப அதுக்காக நான் அழுது பாத்ரூமில் இப்போ குளிக்க போனேன். நான் உள்ளே போனேன்னா உள்ளே வர கத்தும். நான் போகிறப்பே கூட வந்துடும். டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இது மாதிரி இருக்குது, லெட்டினில் மேலே போகிற மாதிரி இருக்குல்ல, அதில் போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும். நிறைய வீடியோ ஒரு வீடியோ கூட போட்டு தண்ணிக்குள்ளே பயங்கரமாக விளையாடும். இன்றைக்கி நான் போய் குளிக்கிறப்ப வராதெல்லாம் பாத்ரூமில் அழுது நான். ஏம்மா என்னடா, அது இப்போ 2 பாத்ரூம் போகாதனால கத்துது. பால் குடிக்கிறியா? இந்தாடி இந்த சாமி, பால் குடிடா. இந்தா வெந்தாடி தங்க முடியே, பால் குடிட்டு தங்கோ. பால் வேண்டாமா? இந்தா போறியா? பாத்ரூம் போறியாடா? போறியா? போ என்னவோ மண்ணு கொண்டு அந்த இடத்துல வச்சுட்டு வந்துருக்குறேன். அது பாத்ரூம் போகிறதா அப்போ இருந்து ட்ரை பண்ணிச்சு. 1 பாத்ரூம் தான் போயிருக்குது, 2 பாத்ரூம்னா போகல. எந்திரிக்குது முடியல, அதனால் அது தான் கூட்டிகிட்டு போய் விழுகுது. உட்காந்து இருக்கிறதுனால முடியல. அந்த பின்னாடியெல்லாம் அடிபட்டதுனால அந்த மோசம் வர்றது கூட அதுக்கு அந்த தெம்பில்ல அதுக்கு. சரிடி, சரி. ஏன் ஜாமி என்னம்மா அடியே ஒன்றுங்க. நான் சாவரனா பொழைக்கிறேன்னு எனக்கு தெரியல. இந்த பூனைக்குட்டி உயிரோடு தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கணும். எவ்வளோ கஷ்டமாக தான் நான் பார்த்துக்குவேன். இதுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் செத்துருவேன். இல்லை அப்படின்னா நான் லைஃப் லாங் அழுதே தாங்க சாகணும். அவ்வளோ வேதனையாக இருக்குது. இதை நான் சிம்பத்தி கிரியேட் பண்ணி சொல்ல, என்னுடைய மனதில் அப்படி இருக்குது. அது எவ்வளோ தூரம் துள்ளி குதிச்சுக்கிட்டு வீட்டில் பெரிய பூனை இருந்தால் குறைச்சிடலாம். சின்ன குட்டிங்க, அது ஒன்றும் தெரியாத குட்டி. நடக்கவே முடியல அதனால. ஏன் சாமி, ஏண்டா இந்தா பால் குடிக்கிறியாப்பா? ஏண்டா கீழே போறியா சாமி? வேண்டாடா கீழே. இந்தங்க கீழே வேண்டாம், இங்கே இருக்குது பாரு மண். இந்தா போ. என்னடா போகிறேன்? தண்ணி வேணுமா? தண்ணி கொண்டாரு. அங்கே இரு கீழே விழுந்துருவோம். நீங்கள் தண்ணி கொண்டாரு. இந்தா தண்ணி குடிக்கிறியா? இந்தாடா தண்ணி. இருப்பா. அங்கே கீழே வராது, இரு ஒரு நிமிஷம். அதனால முடியலைங்க, கீழே விழுந்துருச்சு. நான் கையில் தூக்கலும் நிற்கல. அது கத்துன்னு கத்துது. கையில் தொடணுமா நின்றுச்சு. கீழே தொப்புணும், அதான் கீழே விழுந்து அங்கே போகுது. அங்கே பாத்ரூம் இது டப்பு வந்து அங்கே தான் வச்சுருப்பேன். அங்கே கால் எடுத்துக்கிட்டே போயிட்டு ஒன்றும் முடியல. மண்ணு கொண்டு வச்சோமா, அதில் உள்ள கஷ்டப்பட்டு ஏறிச்சு. ஆனால் 2 பாத்ரூம் அதனால போக முடியல. அது கத்துறது பார்த்து போட்டு அதனுடைய தாய் பறந்துக்கிட்டு ஓடியாதுங்க. மேலே படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு, பறந்துக்கிட்டு கட்டு ஓடியாருது. அது வந்து என்ன பண்ணும், இது கத்துறதை பார்த்துட்டு அது ஓடியாருது. நானே ஒன்றும் பண்ண முடியாமல் உட்காந்துருக்குறேங்க அந்த பூனைக்கு. எல்லாரும் சொல்கிறாங்க, என் பொண்ணை சொல்லிச்சம்மா அழுதான் மட்டும் வந்துருமா அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்க. எனக்கு என்னுடைய வேதனை எனக்கு தான் தெரியும். நான் எவ்வளவோ தூரம் வேண்டி இருக்கிற கடவுள்கிட்ட. அதுக்கு மேலே சிவபெருமான் இப்படி ஒரு சூழல் விட்டார். சத்தியமாக நான் இருக்கதே வேஸ்ட் உயிரோட. என்ன என் உயிரும் போகாமல் இருக்கணும் அப்படின்னு அந்த பூனைக்கிட்ட உயிர் இருக்கணும். அதுதான் நான் வேண்டுகிறேன். இல்லை சத்தியமாக இருக்க மாட்டேன் நான். என்ன என் பிள்ளையோட எனக்கு அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு வாய் இருக்குது, திறமை இருக்குது, சம்பாரிச்சுக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. இது குழந்தை குட்டிங்க, 5 மாதம்தான் அது குழந்தை குட்டி. எனக்கு இவ்வளோ கடவுள் சோதனை கொடுத்துரு.
நான் அந்த மாடி வீடியோ எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ ஹைட்டில் இருந்து விழுந்துன்னு மட்டும் பாருங்கள். நான் பாஸ்டிக் போகிறப்ப காமிக்கிறப்ப பாருங்க.